ஆன்மீகமும் ஒரு அற்புதமான தொழில் நேர்களே, ஒரு பறவை எனக்கு ரொம்ப அருமையான பிடிச்சமான கதைன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு எப்பப்பெல்லாம் அதுவாக இருக்கோ இந்த வரியை சொல்லிகிட்டே இருப்பேன். நடப்பதெல்லாம் நன்மைக்கே, அனைத்திற்கும் நன்றி நன்றி. இன்றைய நாள் துக்கமாக நடந்தாலும் சரி, இன்பமாக நடந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே இறைவன்கிட்ட நன்றி சொல்லுவேன். ஆனால் எதற்கும் ஒரு விடை உண்டு, ஓகேவா? ஆனால் நம்பினார் கெடுவதில்லை, 4 முறை தீர்ப்புங்கிறப்பில் ஒரு நல்ல வேண்டுதல் இருந்ததுனால் நிச்சயமாக உண்மையான வேண்டுதலாக இருந்தால் உண்மையிலே நடக்கும். கண்டிப்பாக எதற்கும் அஞ்சக்கூடாது, அஞ்சி வாழக்கூடாது, கெஞ்சியும் வாழக்கூடாது. என்னை பொறுத்தவரை நேர்களே, ஒரு பறவை உணவு இது பண்ணால் ரொம்ப தண்ணி குடிக்க போனால் தண்ணி இல்லை, உணவு தேடி போனால் உணவு இல்லை, இப்படி ரொம்ப வருந்தி தொத்தலாக அது சாகிற நிலைமையில் இருந்தது. வாழவும் முடியல, சாக போனால் சாகவும் அங்கே இடம் இல்லை. அதாவது இடம் இல்லைன்னா கடவுள் நினச்சா தானே நம்ம சாக முடியும். நம்மளாக போய் ஒரு லக்கா விழுகிறோம், சாக முடியாது. அவன் நினச்சா தான். துன்புறுத்தி நம்மளை வருத்தி சாகக்கூடாது, கடவுளோட தீர்ப்பு. அப்போ ஒரு நாள் அந்த பறவை படுற கஷ்டத்தை நாரதர் பார்த்துட்டு பெருமாள்கிட்ட போய் சொல்கிறார். பெருமாள் சொல்கிறார், அதோட கர்ம வினையை அதை அனுபவிச்சே ஆகணும், வேறு வழியே இல்லை அப்படின்னு. இந்த பறவைக்காண்டி நாரதர் ரொம்ப கெஞ்சுறார். அதாவது நம்மளுக்காண்டி ஒருத்தர் கெஞ்சுறதுக்கு ஒரு மனிதா இருப்பாள்ல, அதுபோல் இந்த நாரதர். கண்டிப்பாக. அப்போ பெருமாள் சொல்கிறார், நடப்பதெல்லாம் நன்மைக்கு, அனைத்திற்கும் நன்றி நன்றின்னு இதை சொல்ல ஆவர்த்தி பண்ண சொல்லு. சங்கல்பம், தெய்வம் நான் என்ன சொல்லலாம், தெய்வ சக்தி நம்மளுக்கு ஆன்மீகத்தில் நிறைய நாட்டம் இருக்கணும், ஆவர்த்தி நிறைய இருக்கணும், மந்திரங்கள் ஒழிச்சுட்டே இருக்கணும் அப்படி சொல்கிறப்போ இது சொல்லவும் ஒரு வாரம் இப்படி சொல்லிகிட்டே இருக்கோம். ஒரு வாரம் கழித்து மீட் பண்ணுறா நாரதர். அந்த பறவை இருந்த இதுவே இல்லை. ஒரு மாதம் கழித்து அந்த பறவையாங்கிறப்ப அந்த பறவை ஓடி நாரதர்கிட்ட சொல்லுது, நாரதா முனிவரே, நான் நல்லா ஆகிட்டேன், எப்படி சங்கல்பம் பண்ணணும், ஆகலாம், காலங்கள் கடக்கலாம் அப்படின்னு பெருமாள் எப்படி இப்படி அப்படிங்கிறப்ப பறவை சந்தோஷமாக வணங்கினது. அப்போ பெருமாள்கிட்ட போய் நாரதர் கேட்கவும் பெருமாள் சொல்கிறார், அது என்ன சூட்சுமம்னா, அந்த பறவை தொட்டதுக்கெல்லாம் ஆவர்த்தி பண்ணிடு. எந்த வேலை செஞ்சாலும் நடப்பதெல்லாம் நன்மைக்கு, அனைத்திற்கும் நன்றி நன்றின்னு சொல்லிகிட்டே இந்த வேலை பார்த்துட்டு இருந்தது. ஆவர்த்தி கூடிடுத்து. என்னாலே ஒன்றும் பண்ண முடியல, ஆசீர்வாதம் பண்ணிட்டேன், கர்ம வினையெல்லாம் பறந்து போச்சு. ஆக ஒருத்தரோட கர்ம வினை போகணும்னா நாமாவளி தான். கண்டிப்பாக கடவுளை பிடிச்சிக்கணும், இறுக்கி பிடிச்சிக்கணும். கண்டிப்பாக கடவுளை தவிர்த்து நம்மளுக்கு வேறு யாரும் இல்லை. யாரையும் எந்த மனுஷாலையும் நம்புறதை விட கடவுளை நம்பணும். கண்டிப்பாக கடவுள் மனிதா ரூபத்தில் வருவா. அப்போ அது உங்களுக்கே தெரியும், இந்த மனிதாவை பார்த்தா கடவுள், இந்த மனிதாவை பார்த்தா நம்மளுக்கு ஒரு இது கிடைக்கிது, இவளோட பேசினா நம்மளுக்கு தெளிவு இது இருக்குது, இவளோட இதை நம்ம காதால் கேட்டோம்னா தெளிவு கிடைக்கிது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். இப்போ ஒன்றும் இல்லை நேர்களே, இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இந்த யூடியூப்பில் இந்த மகாபிரிவால் ஒரு நல்ல ஆன்மீக கதை, நல்ல அறிவுரை இது சொல்கிறப்போ ஏதோ உங்களுக்கு ஒரு இதில் தோன்றாட்டினாலும் ஒரு இதில் தோன்றும், அறிவுள்ளதாக இருக்கே அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கிற பக்குவத்தில் இருக்குது. கண்டிப்பாக தானே நேர்களே. நமஸ்காரம்.